அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நிறைய பெண்கள் சொல்றது உண்டு, ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணேன் டாக்டர். இன்னொருத்தருக்கு நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அது போட்டோன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையா ஆயிடுச்சு. ஒரு சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, அந்த ப்ராடக்ட்ட நான் போட்ட உடனே என் ஃபேஸ்ல வந்து நிறைய அலர்ஜிஸ் வந்து வந்துருச்சு. அதே மாரி நிறைய நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன். சாதாரண ஒரு கடலை மாவு தான் போட்டேன். ஆனா என் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இல்ல ஒரு சில சமயங்கள்ல அது எனக்கு எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்போட வாத, பித்த, கஃபம் இதனை பொறுத்து நம்மளுடைய தோலோட தன்மையுமே வந்து மாறுபடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுட்டு, அதற்கேற்ற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்றதோ, இல்ல ஹோம் ரெமடிஸோ யூஸ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்ட வந்து கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கின் என்ன டைப் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாத சம்பந்தமான ஒரு ஸ்கின் இல்ல வாத உடல்ல இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே வறட்சியான ஒரு தன்மையோட தான் இருக்கும். அதே மாரி இந்த ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து திக்கா வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து சுருக்கங்கள வந்து வரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். சில பேருக்கு அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டல்லாவே எப்பவுமே வந்து இருக்கும். முகம் வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மையோட தான் வந்து இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி மனப்பதட்டமும் வந்து இருக்கும். ஆங்சைட்டி நெறைய இருக்கிறனால, அந்த ஃபேஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு சோகமான ஒரு முகத்தோடையோ, இல்ல ஒரு டல்லாவோ, இல்ல வந்து அதிகமான கோபங்கள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேஸாவும் வந்து இருக்கும். இந்த ஸ்கின் வந்து ரொம்பவே வறட்சியா இருக்கிறதுனால, அவங்களுக்கு சாதாரணமா ஒரு கடலை மாவு வந்து யூஸ் பண்றாங்க. அது கூட வந்து தயிர் சேர்த்து வந்து யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப வறட்சி தன்மையோட வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஸோ அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல முகத்துக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷன குடுக்குற மாதிரி நெய் வகையான மருந்துகள் எடுத்துக்கலாம். ஸோ வாத ஒரு ஸ்கின் டைப்பா இருக்கீங்க அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி நீங்க ஃபேஸ்ல வந்து மசாஜ் பண்றதுக்கு நீங்க குறுந்தொட்டியோட கஷாயம் மாதிரி பண்ணிட்டு, அத வந்து ஒரு மசாஜ் மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நல்லெண்ணெயோ இல்ல வந்து ஆல்மண்ட் ஆயில் அதாவது பாதாமினுடைய எண்ணெய வச்சு நம்ம வந்து மசாஜ் பண்ணலாம். அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுடைய முகம் வந்து நல்ல ஒரு அந்த வறட்சி தன்மையெல்லாம் குறைஞ்சு நல்ல ஈரப்பதத்தோட வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்க போடணும் அப்படின்னா, நீங்க கற்றாழையோட ஜெல்ல வச்சு நீங்க அது கூட வந்து பாசிப்பயிறு மாவோ இல்லைன்னா வந்து கடலை மாவோ சேர்த்து வந்து போடலாம். ஆனால் தயிர் சேர்த்து போடக்கூடாது. கற்றாழையோட ஜெல் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வறட்சி தன்மை வந்து உண்டாக்காது. இதுவே ஒரு பித்த சம்பந்தமான ஒரு உடல்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கின் வந்து ஒரு மீடியம் திக்னஸா வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பருக்கள் வர்றதோ, இல்ல வந்து வீக்கம் வந்து உண்டாகிறதோ, ஒரு அலர்ஜி உண்டாகிறதோ, நீங்க சன்லைட்ல போனீங்கன்னா கூட முகம் வந்து ரொம்ப சிவப்பா வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஸோ ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உண்டாகிறது, பருக்கள் வந்து உண்டாகிறது, அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால வந்து வெயிலையும் வந்து தாங்க முடியாது. ரொம்ப குளிர்ச்சியா இருந்தாலும் வந்து உங்களால தாங்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பித்தம் இருக்கக்கூடிய ஒரு உடல்ல இருப்பீங்க. உங்களுடைய ஸ்கின் டைப் வந்து பித்தா டைப். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க ஒருவேளை பித்தம் ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு நல்லா ஹீட்டா வந்து இருக்கும். முகத்துல நிறைய பருக்கள் வந்து உண்டாகும். ஸோ இத சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க முகத்துக்கு சந்தனம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாரி அதிமதுரம் வந்து யூஸ் பண்ணலாம். மஞ்சள் டீ வந்து யூஸ் பண்ணலாம். உள்ளுக்கு சாப்பிடுறதுக்கு மஞ்சள் டீ கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிளட்ட பியூரிஃபை பண்ணும். பித்தத்தோட அளவையும் வந்து குறைக்கும். நீங்க வெளியில வந்து ஃபேஸ் பேக்கா வந்து போடுறீங்க அப்படின்னா, நீங்க சந்தனம் அது கூட வந்து நீங்க பால் சேர்த்து வந்து போடலாம். இல்லன்னா வந்து பன்னீர் அதாவது வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து வந்து போடலாம். அந்த மாரி போட்டீங்கன்னா, ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும். அதே மாரி வந்து நீங்க மஞ்சள் டீ வந்து பயன்படுத்தலாம். அதிமதுரமும் வந்து நீங்க பயன்படுத்தலாம். கஃப உடல்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதே மாரி உடல் எடையும் அதிகமா இருக்கனால, உங்களுடைய அந்த முகம் வந்து நல்ல பஃபியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரும்பாலும் சொல்லக்கூடியது முகம் வந்து நெறைய ஆயிலியா வந்து இருக்கும். அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால, கட்டிகளும் வந்து கூட வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி கஃப உடல்ல இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க கடலை மாவோட தயிர் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம். இது இந்த ஆயில்னஸ் எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய கஷாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கஃபத்தோட அளவ குறைக்கிறதுக்கான கஃபசமனி மாதிரியான கஷாயங்கள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். துளசி கஷாயங்கள் வந்து எடுத்துக்கலாம். வேம்பு சேர்ந்த ஒரு ஃபேஸ் வந்து வாஷ் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் வாஷ்லாம் நீம் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபேஸ் பேக் போடுறது காமனா வந்து நீங்க கடலை மாவோ, இல்ல பச்சை பயிறு மாவோ இது கூட வந்து நீங்க எலுமிச்சை சாறோ, இல்ல நீங்க தயிர் சேர்த்து வந்து
பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளையும் வந்து உண்டாக்காது உங்களுடைய ஸ்கின் டைப்பை பார்த்து பயன்படுத்தும் போது. ஸோ நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாதமா பித்தமா கஃபமா அப்படிங்கிறதுக்கு ஸ்கின் ரொம்ப வறட்சியா இருந்ததுன்னா வாத டைப்பு, அடிக்கடி பருக்கள் வர்றது, அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்ததுன்னா பித்த டைப்பு, முகம் வந்து ரொம்ப ஆயிலியா வந்து இருக்கு, அதே மாதிரி பஃபியா இருக்குன்னா அது கஃபா டைப். ஸோ இந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளும் அதே மாதிரி நம்ம போடக்கூடிய இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் சரி, அதே மாதிரி நம்ம ஹோம் ரெமடிஸும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வாத பித்த கஃபத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஹோம் ரெமடிஸை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.